ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம 2ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த மோகனா உட்பட உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டில் கவர் ஆகும். ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக இருந்த நிலையில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதை 38ஆக அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய எவல்யூஷன் பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு 8ஆக இருந்திருக்கும். 1956ஆம் ஆண்டு 11ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா 1960ஆம் ஆண்டு 14ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ 78ஆம் ஆண்டு 18ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 1986ஆம் ஆண்டு 26ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 2009 பார்த்தீங்கன்னா 31, 2019 34ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 1 அடிப்படையில் பாராளுமன்றம் தான் அதிகரிக்க முடியும். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1956. ஸோ அதன் அடிப்படையில் தான் அடுத்ததாக அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி 34ஆக இருந்ததை 38ஆக மாற்றியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 புதிய நீதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மோகனா அவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அடுத்ததான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் நீதிபதிகள்ல 12வது பெண் நீதிபதி மோகனா அவர்கள். ஸோ தற்போது உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெண் நீதிபதிகள் இருக்காங்க. ஒன்று PV நாகரத்னா அவர்கள், 2வது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சார்ந்த மோகனா அவர்கள்.